உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் வீச போற இந்த ஆயுதத்தால நீயும் உன் குழந்தையும் தப்பிக்கவே முடியாது. ஐயோ அண்ணி பாத்து. ஐயோ என்னது? ஐயோ ஐயோ ராணி. ஐயோ 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 டேய் சொன்னா கேளுடா. தயவு செஞ்சு என்ன விட்டுரு ராணி இங்க இருந்து போயிடுமா? என்ன விட்டுரு. ஒண்ணு பண்ணாதடா. வேணாண்டா. ஐயோ 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 கடவுளே, நான் நினைச்சதை எப்படியாவது நிறைவேற்றி கொடு. அர்ஜுனை காத்தாயனாரே, நீங்க எப்படியாவது திரும்பி வந்து எனக்கு அருள் வாக்கு தந்தாகணும். குடும்பத்திற்காக உயிரை விட துணிந்த உனக்கு என் அருள் கிடைத்து விட்டது. ஒரு வழியா அந்த ஈசன் கருணையால எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு பசுபதி தம்பி நல்லபடியா வந்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம். அது கடவுளோட கருணை மட்டும் இல்லப்பா. சித்தார்த் தம்பி, ராணி 2 பேருமே அவங்க உயிரை பணையம் வச்சு பசுபதி தம்பி உயிரை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு நான் உங்க 2 பேருக்கும் வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருப்பேன். ஐயோ ஆண்டி, எதுக்கு நீங்க நன்றி எல்லாம் சொல்றீங்க? இது நம்ம குடும்பம். என் குடும்பத்துக்காக நான் பண்ணாம வேற யார் பண்ணுவாங்க? அம்மா ராணி, மல்லிகாவுக்கு அம்மா ஆ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரிஞ்சிச்சு. ராணி அதுக்குள்ள எல்லாத்தையுமே எடுத்துன்னு போய் வச்சுட்டா. அங்க இருக்குது பாருங்க தாலி. அஞ்சல, ஆ நீ அந்த தாலிச்சரடை எடுத்து முதல்ல கோத்து கொடுமா. சரிங்க. எல்லாரும் ஒவ்வொன்னு கோத்துருங்க. ம். அஞ்சல, உன் கையாலேயே தாலி எடுத்து மாப்பிள்ளை கிட்ட கொடு. சரி இந்தாப்பா. ஆசீர்வாதம் பண்ண. கொஞ்சம் பின்னாடி வந்துருங்கம்மா.
நல்லா இருங்க, நல்லா இருங்க. அக்கா என்னை மன்னிச்சிடுக்கா. உங்களோட தியாகத்தை புரிஞ்சுக்காம நான் ரொம்ப பேசிட்டேன். மல்லிகா, நல்ல விஷயம் நடந்துக்குது, அத்தை நினைச்சு சந்தோஷப்படாம என்னத்துக்கோசரம் பல்சிய நினைச்சு அழுதுன்னு இருக்கிற? மாமா நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க மாமா. நான் உங்களை ரொம்பவே மரியாதை இல்லாம பேசிட்டேன். என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க மாமா. மல்லிகா, நான் ஆன்ட்டி கிட்ட சொன்னதா உன்கிட்டயும் சொல்றேன். இது ஏன் குடும்பம். என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் வந்து நிப்பேன். அது என் கடமை. நீ பேசுனதையெல்லாம் என்ன தெரிஞ்சா பேசின. உனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அதனால ஏதோ கோவத்துல பேசிட்ட, அவ்வளவுதானே. அதையெல்லாம் நான் எப்பவோ மறந்துட்டேன். மறக்கிறது உன்னோட பெருந்தன்மைப்பா சித்தார்த். ஆனா மன்னிப்பு கேட்டாதானே நாங்கெல்லாம் மனுஷங்க. தாத்தா நீங்களுமா? ஆமா சித்தார்த், நாங்களும் சேர்ந்து தானே உங்க 2 பேரையும் தப்பா நினைச்சிட்டோம். அதனால மன்னிப்பு கேட்டுதானப்பா ஆகணும். தாத்தா, நாம எல்லாரும் ஒண்ணு உள்ள ஒண்ணு. உங்களுக்கு ஒண்ணுனா நாங்க வந்து நிப்போம், எங்களுக்கு ஒண்ணுனா நீங்க வந்து நிக்கிறது தானே சொந்தம். யாரும் இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கல. ஏதோ நடக்கணும் நின்றுது, நடந்துச்சு, அவள்தான். நல்ல வேலை, யாருக்கும் எந்தவித சேதாரமும் இல்லாம எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது. அத சொல்லுமா. உன்னோட மதியால எப்பேற்பட்ட விதியையும் மாத்த முடியும். நீ சாதிச்சிட்டமா. தமன்னா போச்சு. தமன்னா மொத்தமும் போச்சு. ராணி சாதாரண ஆள் இல்ல. இச்சாதாரிய காலி பண்ணதுல இருந்து இப்போ நடந்த விஷயம் வரைக்கும் யோசிச்சு பார்த்தா உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது தமன்னா. அந்த பாகு பிசாசையே ஒண்ணு இல்லைன்னு பண்ணிட்டாளே, அது எவ்வளவு பயங்கரமான பிசாசு. அது ராணியை ஏதாவது பண்ணுன்னு பார்த்தேன். ஆனா அவ ஏதோ ஒரு கேம் ஆடி மொத்தத்தையும் தோசை திருப்புற மாதிரி திருப்பி போட்டு தப்பிச்சிடுறா. இனிமே அவளை ஒன்னும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு ராணி செம்ம ஃபார்ம்ல இருக்கா தமன்னா. இனி அவளை நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா ரொம்ப கஷ்டம். அப்படியே ட்ரை பண்ணா கூட அது வேஸ்ட் தமன்னா. அவ நம்மள அசால்ட்டா தோக்கடிச்சிட்டு போயிட்டே இருப்பா. இனிமேலும் அவ அப்படிதான் பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? எதுக்காக இப்ப அவளோட புரணத்தை பாடி என்ன கடுப்பேத்திட்டு இருக்கீங்க? இப்படியே நல்லா நீ டென்ஷன் ஆகு. அப்படியே ஒவ்வொரு பொருளா போட்டு ஓட. ஆக மொத்தம் ஒரு பொருள் கூட இனிமே மிஞ்சாது போல இருக்கு. அக்கா கிட்ட வேற அந்த ராணியை முடிச்சு காட்டுறேன்னு சேலஞ்ச் வேற பண்ணிருக்க. இப்போ அவங்க வந்து கேட்டா என்ன சொல்ல போற? அதுக்காக தான் இப்படி புலம்புற. நீ என்னடானா எம்எல்ஏ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. பாத்தியா, வந்துட்டாங்க. தமன்னா அம்மா வந்துட்டாங்க. அத்தை, என்ன தமன்னா, சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் முடிச்சு சாதிச்சிட்ட போல இருக்கே. வெரி குட் தமன்னா, நீ வேற லெவல் தான். அத்தை தயவு செஞ்சு என்ன கோவப்படுத்தாதீங்க. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு. அம்மா ஆமாம்மா, நானும் தமன்னா கூடவே தான் இருந்தேன். தமன்னா அவளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி. என்னடா நீயும் தம்பி மாதிரி தமன்னா அப்படி பண்ணா இப்படி பண்ணா, ஆனா எதுவுமே நடக்கல, தமன்னா தோத்து போயிட்டா, அதன சொல்ல போற? என்னமோ பெருசா அவனை வர வச்சு அதை பண்றேன், இவனை வர வச்சு இத பண்றேன் அப்படிலாம் பேசின. கடைசியில சாரி எதுவுமே முடியல, நான் நினைச்சது எதுவுமே நடக்கல, அந்த ராணி எங்களை தோக்கடிச்சுட்டா, அதன சொல்ல போற? இந்த கதையெல்லாம் எத்தனை தடவை சொல்லுவேன், எல்லாமே சொதப்பலாதான் நடக்குது. ஒன்னு சொல்லட்டுமா, நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல தமன்னா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.